டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம், தட் இஸ் எமிஷன் அண்டு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்டு ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் அப்படிங்கிறது தனியாக ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்குன்னு. அதுக்கடுத்து ஸ்பெக்ட்ரம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்டு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. இந்த ஸ்பெக்ட்ரம்னா ஆர்டர் ஆஃப் கலர்ஸு, தெர் இஸ் என்னது ஃப்ரீக்வன்சி, இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும், வேவ் லென்த் இருக்கும், இந்த டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அண்டு இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ், காமா ரேஸ், விசிபிள் லைட்டு, எக்ஸ்ரேஸு, அதுக்கடுத்தது ரேடியோ வேவ்ஸு, மைக்ரோவேவ்ஸ். ஓகே, த ஆல் டைப்ஸ் ஆஃப் வேவ் கன்சிஸ்ட் நோன் ஆஸ் என்ன சொல்கிறோம், ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இன் ஓல்டு சிலபஸில் இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் பார்த்திங்கன்னா தட் இஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்டு எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இதை வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டினாக வச்சுருந்தாங்க, 2 பேஜஸ்ஸு. இங்கேயும் வந்து 2 பேஜஸ் தான், பட் ஆனால் 5 மார்க் கொஸ்டின்ஸ். என்னது 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? சரி, இப்போ கொஷினுக்குள்ளே போய் என்ட்ராகலாம். வென் ஆப்ஜெக்ட்டு பேர்ன்ஸு இட் எமிட்ஸ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒளி விட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணுது, லைட் எனர்ஜியை எமிட் பண்ணுது. தட் இஸ் இட் எமிட்ஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் விச் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். சரியா? இப்போ சம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டு பேர்ன் பண்ணுறப்ப என்னது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ரேடியேஷன் ஆகுது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி, டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர். இஃப் த ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் ஹாட் இட் க்ளோவ்ஸ் இன் ரெட் கலர் அப்படின்றோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது அப்படின்னா, ஹாட் ரொம்ப என்ன ஹாட்டு, அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே வருது. ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட், இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் ரொம்ப ரிஜிட் மெட்டீரியல் இருந்தது. சரி, அதோட நேச்சர் வந்து ரொம்ப ஹாட்டான ஒரு மெட்டீரியலாக இருந்ததுன்னா அதோட பிரைட்னஸ், க்ளோவ்ஸ்னால் என்னது பிரைட்னஸ். சரியா? எப்படி என்ன கலரில் இருந்ததுன்னா ரெட் கலரில் எரியும். இன்கேண்டிஷன், க்ளோவ்ஸ் இன் இன்கேண்டி, ரெட் கலர். இப்போ டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபர்தர் இன்க்ரீஸ்டு. டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுறோம், ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறோம். தென் இட் க்ளோவ்ஸ் ரெட்டிஷ் ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். ரெட்டிஷ் ஆரஞ்சுன்னு என்ன அர்த்தம், ஆரஞ்சும் ரெட்டும் சேர்ந்த கலவையில் என்ன ஆகுது, அது க்ளோவ்ஸ் ஆகுது, பிரைட்டாக எரியும் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு பிகம்ஸ் ஒயிட்டு வென் இட் இஸ் ஹாட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதுக்கு ஒயிட் இஸ் த ஹாட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், த ஸ்பெக்ட்ரம் இன் த ஃபிகர் 5.11 யூஸ்வலி, த ஸ்பெக்ட்ரம் இன் த ஃபிகர் 5.1 யூஸ்வலி. பாருங்கள், ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்துட்டிங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேஸ் ரேஞ்சும் இந்த ஸ்டார்டிங் ஆரிஜின்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லிசன், அல்ட்ராவெலிட் ரேனுடைய ரேஞ்சு. அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் வந்து என்னது இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா என்ன தான், ஃபஸ்ட்டு வந்து என்னது, இந்த ரெட் கலர் வருது இல்லையா, இந்த ரெட் கலர் வர்றப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த சன் இஸ் 6000 கெல்வின் டெம்பரேச்சர். இந்த கார்பன் ஆர்க் லேம்ப் வந்து 4000 கெல்வின் அடுத்த லெவல், கார்பன் ஆர்க் லெவல் 4000 கெல்வின். அதுக்கடுத்து லேம்ப் ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது 3000 கெல்வின். ஓகேவா? அதாவது இந்த வேரியஸ் லெவல் இருக்குல்லையா, அந்த கிராஃப் இருக்கு இல்லையா, அந்த கிராஃபில் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெட்டிஷாக இருக்கிறப்போ மேக்ஸிமம் டெம்பரேச்சர். அதுக்கு அடுத்தது இன்பிட்வீனில் கீழே இருக்க ஒரு வேல்யூ வந்து என்னது, கார்பன் ஆர்க் லேம்ப்பு, அதுக்கு கீழே இருக்கக்கூடியது ஒரு வேல்யூ. சரியா? அதாவது இந்த டயக்ராமில் என்ன சொல்கிறாங்கன்னா, the body is radiating at a similar temperature. இப்போ சன் வந்து பார்த்தீங்கன்னா 6000 கெல்வின் டெம்பரேச்சர் அரவுண்ட் த சன். இது வந்து சன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆல் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த சன்னுக்கு அரவுண்ட் த சன், இங்கே சன்லேருந்து பார்த்தீங்கன்னா எமிட் ஆகக்கூடிய ரேடியேஷன் வந்து 6000 கெல்வின். சரியா? 6000 கெல்வின் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 6000 கெல்வின் டெம்பரேச்சர் இருக்கிறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் சூரியனை வந்து தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு
நீங்கள் சூரியனை நம்ம வெறுங்கனால பார்க்க முடியாது. அப்படியே ஒருவேளை சூரியனை நீங்கள் தொடர்ந்து உத்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு என்ன ஆகும், நமக்கு கண் என்ன ஆகும், கண்ணு கூசும், நம்ம கண்ணை மூடிக்கிறோம் இல்லையா? அப்படி கண்ணை மூடினீங்கன்னா என்ன ஆகும், உங்கள் கண்ணுக்குள்ளே என்னது சிகப்பு கலராக தெரியும். சூரியனை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணுக்குள்ளே சிகப்பாக தெரியுது இல்லையா? அப்போ அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த சன் அந்த 6000 கெல்வின் டெம்பரேச்சர் அங்கே இருக்கிறப்போ நம்ம ஹியூமன் பாடினால என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த டெம்பரேச்சரை அந்த ஐ வந்து இந்த ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் ஐஸ் கேனாட் என்னது அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ரொம்ப ரெட்டிஷாக நம்ம கண்ணே மாறிடும். அதனால தான் அந்த ரெட் கலராக அங்கே தெரியறதுக்கு காரணமே அதுதான். ஓகேவா? அப்போ வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் இன்டென்சிட்டி, லைட்டோட இன்டென்சிட்டி ரெட்டுக்கு வந்து என்னது லைட்டோட இன்டென்சிட்டி மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு கார்பன் ஆர்க் லேம்ப் வந்து 4000 கெல்வின், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஷு எல்லோ, அதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மி. அதுக்கடுத்து லேம்ப் ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது 3000 கெல்வின், அதோட இன்டென்சிட்டி வேல்யூ இன்னும் கொஞ்சம் மினிமமாக இருக்கும். எகைன் இட் ஷுட் பி மினிமம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அது இல்லாமல் இன்ஃப்ராரெட் ரேஸு, அல்ட்ராவயலட் ரேஸு, காமா ரேஸு, எக்ஸ் ரேஸ், ஒவ்வொரு லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. இன்ஃப்ராரெட் ரேஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது, காமா ரேஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது, யூவி ரேஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, எக்ஸ் ரேஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் ஆனால் இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் என்னது டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். பட் இந்த பர்டிகுலர் சரௌண்டிங் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? எந்த பர்டிகுலர் சரௌண்டிங் டெம்பரேச்சரு, இன் திஸ் டைப் ஆஃப் பர்டிகுலர் சரௌண்டிங் டெம்பரேச்சர் இஸ் நத்திங் பட் விசிபிள் லைட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் நோன் ஆஸ் த விசிபிள் லைட், கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து எப்படி சொல்கிறோம்னா பிளாக் பாடி ரேடியேஷன் மூலிமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறது என்ன சார், இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்படின்னா the it is called black இங்கே ஆக்சுவலாக the spectrum 5.11 is usually இங்கே டயக்ராம் பார்த்துட்டோம். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் இப்போ பிளாக் பாடி ரேடியேஷன் சொல்கிறோம். இது வந்து செகண்ட் வால்யூம் 11th போர்ஷனில் 8th யூனிட்டில் படிச்சிருப்பீங்க பிளாக் பாடி ரேடியேஷன். சரியா? ரெஃபர் 11th ஃபிசிக்ஸு யூனிட் 8 அப்படியே எடுத்து பாருங்கள் உங்கள் புக்கில். ஓகேவா? அதாவது பிளாக் பாடி ரேடியேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம ப்ளஸ் டூலேயும் 7th லெசனில் படிப்போம். பிளாக் பாடி ரேடியேஷன் 7th லெசனில் படிப்போம். அதை மட்டும் நம்ம ஃபர்தராக பார்த்துக்கலாம். நவ் இட் இஸ் a continuous frequency or wavelength curve depending on the body's temperature. அப்போ it having some amount of in these colors or visible light having some amount of frequency and wavelength and depending on the body's temperature அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் we allow beam of white light to pass through a prism அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஒரு ஒயிட் லைட்டை வந்து ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணுறோம். ப்ரிசம்னா என்ன? முப்பட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிசம்னா என்னது? முப்பட்டகம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூலுக்கு வாங்க, நம்ம கிளாஸில் அதை பார்த்துக்கலாம். லேபில் போய் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு காமிக்கலாம். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கண்ணாடி ஸ்கேல் இருக்கு இல்லையா, அடி ஸ்கேலு, இந்த கண்ணாடி ஸ்கேல் இருக்குல்ல, அடி ஸ்கேல், இந்த ஸ்கேலை எடுத்துகிட்டு இந்த ஸ்கேலில் ரீடிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கண்ணாடி ஸ்கேல் அடி ஸ்கேல் இருக்குல்ல, ஆர்டினரி ஸ்கேலு, அந்த பிளாஸ்டிக் ஸ்கேலை வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் கண்ணுக்கு நேராக வச்சு பாருங்கள். அந்த விண்டோவை பாருங்கள். விண்டோவை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் வழியாக பார்க்குறப்போ விண்டோவில் வந்து என்னது, விண்டோ சூரியனை சன்லைட்டை பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியும். விப்ஜிஆர் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியும். அதாவது ஒயிட் லைட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் கலர்ஸ்னு அர்த்தம். ஒயிட் லைட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் கலர்ஸ்னு அர்த்தம். Now here suppose we allow the white light to passes through a prism, it is split into என்னது, pass through the prism, the figure 5.12 it is split into 7 constituent, சரியா, second constituent of colors which can be viewed on the screen as continuous spectrum அப்படின்னு சொல்கிறோம். This phenomena is known as the dispersion of light அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைட்டுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த டெஃபினைட் பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ் அப்டைன்ட் ஆன் த ஸ்க்ரீன் ஆஃப்டர் டிஸ்பர்ஷன் இஸ் கால்டு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்டர் ஆஃப் கலர்ஸ் வந்து என்ன சொல்கிறோம்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். தி ஸ்பெக்ட்ரா கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 கேட்டகரிஸ். ஒன்று வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் அனதர் ஒன் இஸ் த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒன் இஸ் த எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் அனதர் ஒன் இஸ் த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா.
ஓகேவா? எமிஷன் ஸ்பெக்ட்ரா என்ன பண்ணணும், எமிட் பண்ணும், லைட் எனர்ஜியை எமிட் பண்ணும். அது இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை எமிஷன் பண்ணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒயிட் லைட் இங்கே வந்து பாஸ் பண்ணுறோம் அந்த ஸ்பெக்ட்ரம் வழியாக. இது வந்து ப்ரிஷத்துக்கு என்ன பண்ணுறோம், ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணுறோம். அப்போ ஒயிட் லைட் வந்து என்ன எமிஷன் ஆகுது, எங்கேருந்து ப்ரிஷத்துலேருந்து எமிஷன் ஆகுது. ஸோ when the spectrum of a self-luminous source is taken, we get a emission spectrum அப்படின்னு சொல்கிறோம். we get emission spectrum. The each source has own characteristics அப்படின்னு சொல்கிறோம். each source having own characteristics அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரா வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்டு லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. மூணாவது என்னது அப்படின்னா பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னு சொல்கிறோம். கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் டயக்ராம் பாருங்களேன். இந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்ப் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரிசம் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து என்னது, ஒரு ப்ரிசம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் த ப்ரிசம் அப்படின்னு சொல்கிறோம். எது ப்ரிசம்? திஸ் இஸ் த ப்ரிசம். இந்த ப்ரிசம் ஒரு என்னது, ஒயிட் லைட்டு இங்கே என்ன ஆகுது, பாஸ் ஆகுது. இப்படி பாஸ் ஆகிறப்ப இங்கேருந்து வெளியில் வரக்கூடிய லைட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா ஃபார்ம் ஆகுது. அந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், ஆர்டர் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். ரெட்டு, எல்லோ, க்ரீனு, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் கலர் இருக்கும். திஸ் இஸ் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அதாவது கலர்ஸ் வந்து ஆர்டராக ஃபார்ம் ஆகிருக்கும். அதே நேரத்தில் எமிஷன் பண்ணும். எதை எமிஷன் பண்ணுது, ப்ரிசம் வழியாக லைட் எனர்ஜி போய் பாஸ் பண்ணிவிட்டு லைட் எனர்ஜியை எமிட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த டயக்ராம் நல்லா என்ன தூரம் பாருங்கள். திஸ் இஸ் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறது வந்து ஹாட் கேஸு இருக்குது இல்லையா, ஹாட் கேஸு ஹீலியம், நியான், ஆர்கான் சொல்லலாம், அல்லது ஹீலியம் அல்லது ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ். இந்த ஹாட் கேஸ் வந்து என்ன பண்ணுறோம், இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஹாட் கேஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஹாட் கேஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டு வேவ்ஸை வந்து லைட் எனர்ஜியை ப்ரிசம் வழியாக என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். அண்ட் ப்ரிசம் எமிட்ஸ் த லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து லைன்ஸ், இதெல்லாம் வந்து என்னது, லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? திஸ் இஸ் என்னது, லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இங்கே வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து ஆர்டர் ஆஃப் கலர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குது. இங்கே வந்து என்னது, கேப் விட்டு லைன் அங்கங்கே கிடைக்கும். லைன் பை லைன் ஃபார்ம் ஆகும். சரியா? அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லோ ஒரு லைனு, க்ரீன் ஒரு லைனு, ப்ளூ ஒரு லைனு, ஒயலட் ஒரு லைனு இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும், இங்கே வந்து ரொம்ப தின் லைனாக இருக்கும். எங்கே கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து என்னது, ரொம்ப ப்ராடாக இருக்கும், ஃபேடாக இருக்கும், திக்காக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? பட் ஹியர் வெரி தின் அண்டு என்னது, டிஸ்டன்ஸ், இட் கீப் இட் ஏ டிஸ்டன்ஸ் இன் லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டயக்ராமை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தியரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். இப்போ அது தியரி பாருங்களேன். இந்த தியரி என்னென்னா, இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் கேன் பி டிவைடட் இன்டூ த்ரீ டைப்ஸு. தட் இஸ் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஆர் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். த லைட் ஃப்ரம் த இன்கேண்டிஷன் லேம்ப் அப்படின்னு சொல்கிறோம். த லைட் ஃப்ரம் த இன்கேண்டிஷன் லேம்ப். இன்கேண்டிஷன் லேம்ப்னா என்ன அர்த்தம், நன்கு ஒளியூட்டப்பட்ட, அல்லது ஃப்ளம்மண்ட் லேம்பு, ஃப்ளம்மண்ட்டை பல்ப் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இட் இஸ் அலவுடு டு பாஸ் த்ரூ ஏ ப்ரிசம். சிம்பிளஸ்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப். ஸ்பெக்ட்ரோஸ்கோப்னு என்ன அர்த்தம்னா, ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு அப்பேரட்டஸ். சரியா? ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்ட்டு ஒரு அப்பேரட்டஸில் என்ன பண்ணுறோம், இந்த ஒயிட் லைட்டு வந்து ஃப்ளம்மண்ட் பல்பை வந்து லைட் எனர்ஜியை பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணுறப்ப ப்ரிசம் வழியாக என்ன பண்ணுது, இந்த ப்ரிசம் ஸ்ப்ளிட் அப் இன்டூ 7 கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் வேவ் லென்த். இந்த 7 கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸும் ஈச் கலர்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ் லென்த் கண்டெய்னிங் ஆல் தி above விசிபிள் கலர்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் வயலட் டு ரெட் அப்படின்னு சொல்கிறோம். That is figure 5.13. Examples, the spectrum obtained from carbon arc and incantation solid அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஸ்பெக்ட்ரம் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா கார்பன் ஆர்க்லேருந்து வருது. அண்ட் ஆல்சோ இன்கேண்டிஷன் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேண்டிஷன் சாலிட்னா சாலிட் மெட்டீரியல்ஸ். சரியா? கார்பன் ஆர்க்லேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜி அண்ட் இன்கேண்டிஷன் சாலிட் மெட்டீரியல், இது ரெண்டையும் என்ன பண்ணுறான்,
இந்த இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கடுத்து லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் சப்போஸ் த லைட்டு ஃப்ரம் ஹாட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹாட் கேஸ்னால் ஹாட் கேஸ்க்கு எக்ஸாம்பிள் ஹீலியம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் லாஸ்ட்டாக. எக்ஸாம்பிள்ஸ் ஹீலியம். ஓகே, இப்போ இந்த ஹீலியம் நெக்ஸ்ட் பாருங்கள். Suppose the light from the hot gas is allowed to pass through a prism. The line spectrum is observed. இப்போ லைன் ஸ்பெக்ட்ரம் வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் அப்சர்வ் பண்ணது மீனிங் தான் முதலே சொல்லிட்டேன். லைனாக இருக்கும், பட் தின்னாக இருக்கும். இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் த டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்டினியூஸாக இல்லாமல் எப்படி இருக்கும், டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அல்லது இப்போ ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்பேரட்டஸில் அனதர் ஒன் சைட் நம்ம பார்க்குறப்போ டெலஸ்கோப்பு பக்கம் நம்ம பார்க்குறப்ப நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய லென்ஸ் வழியாக நம்ம பார்க்குறப்ப அந்த ஆர்டர் ஆஃப் கலர்ஸ் வந்து கேப் விட்டு இருக்கும். ஓகேவா? த ஷார்ப் லைன்ஸ் டெஃபினைட் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். சச் ஸ்பெக்ட்ரா அரைசஸ் டியூ டு எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தீஸ் லைன்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் சொல்கிறோம். அதுக்கடுத்து பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். Band emission spectrum, or band spectrum thickness. The band spectrum consists of several number of very closely spaced spectral lines which are overlapped together, forming specific next page போறேங்க. Forming specific band which is separated by dark space அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதாவது ஒரு லைனோட இன்னொரு லைன் வந்து ஓவர்லேப் ஆகிருக்கும். தி ஸ்பெக்ட்ரம் ஹேஷ் ஷார்ப் எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். தி ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் ஆஃப் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜ் இருக்கும், அதே நேரத்தில் ஃபேடாக இருக்கும். ஒன் எண்ட் ஆஃப் த ஃபேட்ஸ் அவுட் ஆஃப் த அதர் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சச் ஸ்பெக்ட்ரா அரைசஸ் வென் த மாலிகூல்ஸ் ஆர் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? மாலிகூல்ஸ் வந்து என்னது எக்ஸைட்டட் லெவலில் இருக்கிறப்போ தான் என்ன பண்ண முடியும், இந்த பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ராவை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், த பேண்ட் ஸ்பெக்ட்ரம் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மாலிகூல்ஸ் அண்ட் அகெயின்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகூல்ஸ் கேன் பி ஸ்டடீடு யூஸிங் த பேண்ட் ஸ்பெக்ட்ரா. அதாவது ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணுறது இந்த பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா யூஸ் பண்ணுறோம். த ஸ்பெக்ட்ரா ஆஃப் அமோனியா கேஸ் இந்த டிஸ்சார்ஜ் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அமோனியா கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப்லேருந்து வரக்கூடிய அந்த லைட் வேவ்ஸை இந்த என்ன பண்ணுறோம், பிரிசம் வழியாக பாஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், என்னது இந்த பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரா ஃபார்ம் ஆகும். அங்கே இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரா ஃபார்ம் ஆகக்கூடிய எமிஷன் ஸ்பெக்ட்ரா எப்படி இருக்குன்னா ஃபேடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஃபேடு லைன் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இன்னொரு லைன் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கும். பட் இந்த இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நமக்கு டயக்ராம் கொடுக்கல. இந்த பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ராக்கு என்ன பண்ணல, டயக்ராம் கொடுக்கல. ஓகேவா? அதுக்கு அடுத்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். எமிஷன் ஸ்பெக்ட்ரானா லைட்டை வந்து என்ன பண்ணும், எமிட் பண்ணும். எமிட் பண்ணுறது என்னது, எமிட் பண்ணுறது எமிஷன் பண்ணுறது, உமிழ்தல் அப்படின்னு சொல்கிறோம். அப்சார்ப்ஷன்னா என்ன பண்ணுவோம், அப்சர்வ் பண்ணிக்கும், இழுத்துக்கும். இப்போ லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணும், again it should be என்னது ஸ்பெக்ட்ரமை ரிலீஸ் பண்ணும். when light is allowed to pass through a medium and absorbing substance, then spectrum obtained is known as the absorption spectrum அப்படின்னு சொல்கிறோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. when light is allowed to passes through a medium or an observing substance அப்சர்வ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ், the spectrum obtained is known as the absorption spectrum சொல்கிறோம். It is known as the characteristics of absorption spectrum. The absorption spectrum is classified into, again it is also classified into three types. One is the continuous absorption spectrum, and second one is the line absorption spectrum. Third one is the band absorption spectrum அப்படின்னு சொல்கிறோம். கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். when we pass through a white light, the blue glass plate it absorbs all colors except blue. It gives the continuous spectrum அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஒயிட் லைட் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் லைட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ளூ கிளாஸ் பிளேட்டுலேயே என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ளூ கிளாஸ் பிளேட் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒன்லி அந்த ப்ளூ கலர்ஸை மட்டும் எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி நிறைய வேன் நிற்கிது.
ஓகேவா? வேன் நிற்கிறப்போ எல்லோ கலர் வேன் தான் நிற்கிது நம்ம ஸ்கூலில், ஆமாவா இல்லையா? இந்த எல்லோ கலர் வேன் வந்து ஏன் எல்லோவா தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறான் சயின்டிஸ்ட்டு. அந்த எல்லோ கலர் வந்து என்ன பண்ணுதுதான், சன்லைட்டிலிருந்து வரக்கூடிய எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒன்லி எல்லோவை மட்டும்தான் எமிட் பண்ணுது அப்படின்றான். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால அது எல்லோ கலராக தெரியுதுன்னு சொல்கிறோம். பட் ஆனால் உண்மையாக அது கிடையாது. ஓகேவா? ஏன்னா இப்போ வேன் நிற்கிது, கவனிங்க, லிசன். இப்போ இது வந்து இவங்க வந்து வேன் நிற்கிதுக்குன்னு வேறு சக்கரம் இருக்குது, முன்னாடி சீட் இருக்குது, மேலே இப்போ வெளியில் வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குது, எல்லோ கலராக தெரியுது. இங்கே சன் இருக்குது, சன்லேருந்து வரக்கூடிய இந்த சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவில் படும். ஓகேவா? ஆனால் எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்ம இங்கேருந்து பார்க்குறப்போ நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும், எல்லோ கலர் தான் தெரியும். இப்போ இந்த சன்லேருந்து வரக்கூடிய சன் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் கலர்ஸ், ஒயிட் லைட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் கலர்ஸ். இப்போ இதே என்ன பண்ணுங்க, இந்த சன்னை வந்து என்ன பண்ணுங்க, ஒரு அடிஸ்கேல் நார்மலாக கண்ணாடி ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி ஸ்கேல் வழியாக இந்த சன்னை பார்க்குறீங்க, அல்லது பக்கத்தில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த விண்டோவை பார்க்குறீங்க, அங்கே வந்து விப்ஜிஆர் கிடைக்குது. இங்கே சன்னை பார்க்குறப்ப விப்ஜிஆர் கிடைக்குது. அதே பஸ்ஸை பார்த்தா கூட சம்டைம்ஸ் என்ன விப்ஜிஆர் கிடைக்கும். அப்போ கண்ணாடி ஸ்கேலை வச்சு நம்ம விப்ஜிஆர் கிடைக்கிறப்போ ஏன் வந்து ஆன்லைன் டைமில் வந்து கண்ணாடி ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிட்டு வி கேன் சி தட் ஆர்டினரி பஸ்ஸு இது பண்ணுறப்ப ஏன் எல்லோ கலராக தெரியுது அப்படின்னா, இந்த எல்லோ கலர் என்ன பண்ணுதான், ஆல் கலர்ஸை அப்சர்வ் பண்ணுது. இஃப் ஆல் த எல்லா கலரையும் என்ன பண்ணிக்குது, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒன்லி எல்லோ கலரை மட்டும் என்ன பண்ணுது, எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து என்னது, அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. வென் வி பாஸ் த்ரூ, இதே தான் இந்த இட் அப்சார்ப் த கலர்ஸ் எக்ஸப்ட் ப்ளூ. அந்த ப்ளூ கலரை தவிர இட் கிவ்ஸ் இது கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம். when light from the incantation lamp is passed through a gold gas, it is a gold gas medium through the spectrum obtained through a dispersion due to prism, the line absorption spectrum. Similarly, the light from the carbon arc is made to pass through a sodium vapor lamp. The continuous of carbon arc with two dark lines in the yellow region is obtained. என்ன சார் தியரி வளவலான்னு இருக்குதுன்னு நினைக்காதீங்க கண்ணே. ஆக்சுவலாக அதில் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா அதே சேம் கான்செப்ட் தான் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்துக்கு. ஓகேவா? பட் வென் லைட்டு ஃப்ரம் த இன்கேண்டேஷன் லேம்ப் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேண்டேஷன் லேம்ப்னா அதே மாதிரி சேம் நன்கு ஒளியூட்டப்பட்ட அப்படின்னு சொல்கிறோம். சரியா? எங்கே பாஸ் பண்ணுறோம், கோல்டு கேஸ் வழியாக பாஸ் பண்ணுறோம். எதில், மீடியத்தில். அப்படி என்ன ஆகுன்னா த ஸ்பெக்ட்ரம் அப்டைன்டு த்ரூ டிஸ்பர்ஷன் ஆஃப் டியூ டு பிரிசம். சரியா? இது என்னாகும், டிஸ்பர்ஷன் ஆகும். இது என்னாகும், டிஸ்பர்ஷன் ஆகும். டிஸ்பர்ஷன் ஆகி என்ன ஆகும், பிரிசம் வழியாக லைட் எனர்ஜி பாஸ் ஆகி டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறப்போ டிஸ்பர்ஷன் என்ன அர்த்தம், வாட் இஸ் டிஸ்பர்ஷன்? லைட் எனர்ஜி வந்து என்ன ஆகுது, இந்த ப்ரிசம் வழியாக பட்டு லைட் எனர்ஜி டிஸ்டர்ப் ஆகி லைட் எனர்ஜி என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஸ்ப்ரெட் ஆகிறது தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சொல்கிறோம், டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ similarly the light wave, the carbon arc is made to pass through a sodium vapor and the continuous spectrum, the carbon arc, the two dark lines in the yellow region is obtained அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்துக்கு கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, கோல்டு கேஸு, கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் டயக்ராம் கொடுக்கல, கண்டினியூஸ் லைன் அப்சார்ப்ஷன் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமும் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமும் ஆக்சுவலி என்னது மோரார்லெஸ் சேமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராங்கிறது வந்து கீழே இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, இந்த கோல்டு கேஸு, சரியா, கோல்டு கேஸு என்ன பண்ணுது, லைட் எனர்ஜி பாஸ் ஆகுது, ப்ரிசம் வந்து அப்சர்வ் பண்ணுது, லைனாக என்ன ஆகுது, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் வில் பி ப்ரொடியூஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். பேண்டு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். when white light is passed through a iodine vapor,
white light is passed on iodine vapor, the dark bands on continuous bright background. சரியா, continuous bright background is obtained. This type of band is also obtained when white light is passed through a diluted solution of blood chlorophyll. சரியா, அதாவது வாட்டரில் கரைச்ச பிளட்டு அல்லது குளோரோஃபைல்ஸ், இதெல்லாம் இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, சர்டைன் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சரியா, ஆர்கானிக் காம்பவுண்டு, இன்ஆர்கானிக் காம்பவுண்டு, குளோரோஃபைல்ஸு. சரியா, அது குளோரோஃபைல்னால் தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். சரியா, அதுக்கு அடுத்தது வாட்டர், பிளட்டை வந்து என்ன பண்ணுறோம், வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோம். சரியா, இதுலாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். பேண்டு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா என்ன இது ஃபுல்லாக எழுதணும். டயக்ராம் நாட் நெசசரி, டயக்ராம் நாட் நெசசரி. இன்கேஸ் கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அல்லது எமிஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்லி தனித்தனியாக கொஷின் கேட்டாலும் கேட்பாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ். என்னது ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ்? ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த சோலார் ஸ்பெக்ட்ரம். சரியா, த சன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆல் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, when the spectrum is obtained from the sun examined அப்படின்னு சொல்கிறோம். சரியா, when the spectrum obtained from the sun is examined, it consists of large number of dark lines. இப்போ நீங்கள் சூரியனை நேராக விருங்கினால் நம்மளால் பார்க்க முடியுமா? ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள், சூரியனை வெறுங்கனால் நம்மளால் பார்க்க முடியாது. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண் என்ன ஆயிரும், கண்ணை மூடிட்டோம்னா ரெட் ஆயிரும். அதே தொடர்ந்து பார்த்தோம்னா கண்ணு கருப்பாக தான் தெரியணும், ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும் இல்லையா. அது வந்து என்ன சொல்கிறோம்னா கருமை நிற வரியல் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் டார்க் லைன்ஸ் ஆர் சோலார் ஸ்பெக்ட்ரம்ஸ் ஆர் நோன் ஆஸ் த ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஃப்ரான்ஹோஃபர் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் சன்னை வந்து என்ன பண்ண முடியாது, இட் இஸ் வி கேனாட் சி தட் ஆர்டினரி நெக்கட் ஐஸ். லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ் தெரியும், அந்த லார்ஜ் நம்பர் டார்க் லைன்ஸ் தெரியாது நம்ம வி கேன் சி என்னது எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் டார்க் லைன்ஸ் இன் த சோலார் ஸ்பெக்ட்ரம்ஸ் ஆர் நோன் ஆஸ் த ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். These spectra are for various material are compared with Fraunhofer lines in solar spectrum, which helps of identifying elements present in the sun's atmosphere. அப்படி சொல்லிட்டு KHGFEDCBAன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் என்ன சார் அப்படின்னா அல்ட்ராவயலட் ரேஸ், எக்ஸ்ரேஸு, காமா எக்ஸ்ரேஸு, ஒய்ரேஸு. ஒவ்வொரு ரேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிட்டி இருக்கும். ஒவ்வொரு ரேஸ்னால் ஒவ்வொரு கலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னது ஒயிட் லைட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் கலர்ஸு. இப்போ அந்த ஆல் கலர்ஸில் ரெட் கலரு, எல்லோ கலரு, க்ரீன் கலர், ஒய்லட் கலர், இதுதான் வந்து என்னது மேக்ஸிமம் இருக்கும். ஒரு விப்ஜிஆர் பார்க்குறீங்க, விப்ஜிஆரில் எது அதிகமாக இருக்குது, அந்த பர்டிகுலர் கலர்ஸ் தான் அதிகமாக தெரியும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்தும் சேஞ்ச் ஆகும். இது அந்த திஸ் இஸ் த சோலார் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த சோலார் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சோலார் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறப்ப திஸ் லைன்ஸ் ஆர் ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் தனியாக ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சம்மரின்னு இருக்குது. இந்த சம்மரியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பேஜை வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சம்மரியில் இருக்கக்கூடிய பேஜஸ், இந்த ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, சம்மரி ஒரு பேஜ், இந்த ஒரு பேஜில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் என்ன சொல்கிறது 2 மார்க் 1 மார்க்கில் கேட்பாங்க, படிச்சிடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த டைமென்ஷன் ஆஃப் μ0 டிவைடட் பை ε0 இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இந்த டைமென்ஷன் ஆஃப் μ0 டிவைடட் பை ε0 என்ன வரும்? μ0னா என்ன? பர்மிபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ். μ0னா பர்மிபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ். ε0னா என்ன? அதுவும் பர்மிபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸின் இது கூலம்ஸ்லால் பிடிச்சிருக்கோம். μ0ஓட வேல்யூ 4.10⁻⁻7, ε0ஓட வேல்யூ வந்து 8.852 × 10⁻−12 கூலம் ஸ்கொயர் N/2 படிச்சிருங்க இல்லையா ஃபஸ்ட் கொஷின்ஸில். ஆமாவா இல்லையா? இப்போ இங்கே டைமென்ஷன்ஸ் ஆஃப் 1/, டைமென்ஷன் ஃபார்முலானா என்ன வரும்? டைமென்ஷன் ஆக்சுவலாக ஒன்றுக்கு வந்து ஃபார்முலா என்னது? ஆப்ஷன் பி, அதாவது L² × T⁻−2 அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஏன் L² × T⁻−2 சொல்கிறோம்?
ஏதாவது ஐடியா இருக்கா? 1/μ0 இன்ட்டு எப்சிலான் நாட் சொல்கிறோம். எப்சிலான் நாட் பர்மிபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸு, μ0 வந்து பர்மிபிலிட்டி ஆஃப் த அது ஃப்ரீ ஸ்பேஸ் தான். சரியா? ஏன் வந்து எல்டி பவர் -1 சொல்லல, எல் பவர் -1 டி சொல்லல, எல் பவர் -2 டி பவர் 2 சொல்லல, அண்ட் எல் ஸ்கொயர் டி பவர் -2 சொல்லல. ஏதாவது ஐடியா இருக்கா யாருக்காச்சும்? அது ஆக்சுவலாக அது என்ன சொல்லலாம்? ஜஸ்ட் வெயிட். (1/μ0/ε0). அந்த ஃபார்முலா பாருங்கள் முன்னாடி. எந்த ஃபார்முலா பார்க்குறீங்க? இந்த பேஜ் நம்பர், உங்களோட புக்கில் பேஜ் நம்பர், லிசன் ஸ்டூடெண்ட், ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1/μ0/ε0 இந்த ஃபார்முலா எங்கே வருது? ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பேஜ் நம்பர், உன்னுடைய புக்கில் வெலாசிட்டி ஆஃப் லைட் வரும். பேஜ் நம்பர் 289 பாருங்கள். பேஜ் நம்பர் 289 பாருங்கள். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் கவனிங்க. பேஜ் நம்பர் 289 பாருங்கள்.